ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? வெல்கம் டு கோவை அம்மு சமையல். இன்றைக்கி நம்ம கிச்சன்லைங்க கிச்சன் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸாக பார்க்க போகிறோங்க. அது கூடயே நம்ம வீட்டில் அட்டகாசம் பண்ணிட்டு வரோம். பள்ளி கரப்பாம்பூச்சி எலி பெருச்சாளிக்கு உண்டான டிப்பும் பார்க்க போகிறோங்க. வெயில் காலத்தில் எப்பயுமே மாவு அதிகமாக புளிச்சிருங்க. என்ன எப்படி தான் பக்குவமாக வச்சாலும் மாவு ரொம்பவே பொங்கி வந்துருங்க. அந்த மாதிரி எல்லாம் வராமல் நம்ம எந்த பதத்தில் வைக்கிறோமோ அதே பதத்தில் இருக்கிறதுக்கு இந்த ஒரு பீஸாக ஒரு பொருளை மட்டும் சேர்த்து பாருங்கள். அது வேறு ஒன்றும் இல்லைங்க, நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற தேங்காய் தான். நான் பொடியாக கட் பண்ணனால 5-6 பீஸ் சேர்க்குறேங்க. நீங்கள் தேங்காய் ஒரே ஒரு சில் ஒரு பெரிய பீஸ் ஒன்று போட்டிங்கன்னா போதுங்க. நீங்கள் மாவு எப்படி வைக்கிறீங்க அதே மாதிரி நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குங்க. கண்டிப்பாக இந்த டிப் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ அடுத்த டிப் என்னென்னு பார்க்கலாங்க. நம்ம வீட்டிலே பர்னரை எப்படி ஈஸியாக வீட்டிலே க்ளீன் பண்ணலான்னு பார்க்க போகிறோங்க. அதே மாதிரி வாரத்தில் எப்படினாலும் 2 டைமாச்சும் நம்ம அடுப்பை கழுவிடுவோங்க. ஏன்னா எண்ணெய் பிசுக்காக இருக்கிறதுனால. இப்போ அடுப்பை கழுவாமையே வீட்டில் தண்ணியே யூஸ் பண்ணாமல் எப்படி அடுப்பை பளிச்சுன்னு க்ளீன் பண்ணலாங்கிற டிப் தான் பார்க்க போகிறாங்க. பாருங்கள், அதுக்கு ஃபஸ்ட்டு பர்னர் கழட்டி எடுத்து வச்சுக்கலாங்க. இப்போ பாருங்கள், பார்க்கும்போதே தெரியுங்க அடுப்பு மேலே குழம்பு கரை எல்லாமே இருக்குது பாருங்கள். இப்போ அதுக்கு ஒன்றும் இல்லைங்க, நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற இந்த கோல்கேட் தான் நான் இன்றைக்கி எடுத்துருக்கேங்க. இந்த கோல்கேட்டை இந்த மாதிரி அடுப்பு ஃபுல்லாக எல்லா பக்கமும் போட்டு விட்டுக்கலாங்க. நீங்கள் வீட்டில் யூஸ் பண்ணுற இந்த மாதிரி ஸ்பாஞ்சுனா எடுத்துக்கோங்க, இல்லாட்டி ஸ்க்ரப்பர் கூட எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி தண்ணியில் நினச்சிட்டு இந்த மாதிரி லைட்டாக தேய்ச்சி கொடுத்தீங்கன்னா அடுப்பு மேலே இருக்கிற எண்ணெய் பிசுக்கு அழுக்கு எல்லாமே போயிருங்க. கொஞ்சம் கூட நம்ம இதுக்கு சோப்பே யூஸ் பண்ண வேண்டாங்க. பாருங்கள், நான் இப்போ நல்லா தேய்ச்சிட்டு காட்டுறேன் பாருங்கள். இந்த மாதிரி க்ளீன் பண்ணும்போது நம்மளுக்கு சோப்பும் சேவ் ஆகுங்க, தண்ணியும் சேவ் ஆகுங்க. பாருங்கள், இப்போ நல்லா தொடச்சாச்சுங்க. இந்த ஸ்பாஞ்சையே மறுபடியும் நான் கழுவிட்டு இன்னொரு டைம் துடைக்கிறேன் பாருங்கள். தொடச்சிட்டு உங்கள்கிட்ட காட்டுற பாருங்கள். எண்ணெய் பிசுக்கு கொஞ்சம் கூட இருக்காதுங்க. இந்த மாதிரி க்ளீன் பண்ணும்போது நம்மளுக்கு ரொம்பவும் ஈஸியாகவும் இருக்குங்க. பாருங்கள், இந்த மாதிரி நல்லா தொடச்செடுத்தோன்னா இந்த மாதிரி ஒரு காட்டன் துணி வச்சு அடுப்பை நல்லா தொடச்செடுத்துருங்க. தொடச்செடுத்துட்டிங்கன்னா அடுப்பு பார்க்குறதுக்கு நல்லா பளபளன்னு இருக்குங்க, புதுசு போல் இருக்குங்க. கண்டிப்பாக இந்த டிப் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா தொடச்செடுத்துக்கோங்க. இப்போ அடுப்பு தொடச்சிட்டு காட்டுறேன் பாருங்கள். ஃபஸ்ட் டைம் என் வீடியோ பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்துங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனில் ஆல்னு கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற ஒவ்வொரு வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வருங்க. இப்போ பர்னர் க்ளீன் பண்ணுறதுக்கு தான் பாருங்கள். நான் ஒரு சின்ன பவுல் எடுத்துருக்கேங்க. அதில் ஒரு 1/2 ஸ்பூன் போல் பேக்கிங் சோடா சேர்த்துக்கோங்க. பாருங்கள், அதில் ஒரு 1/4 டம்ளர் கிட்ட வினிகர் சேர்த்துக்கோங்க. அதிகமாக வினிகர் சேர்க்க வேண்டாங்க. வினிகர் சேர்த்தோன்னா நல்லா பொங்கி வருங்க. இப்போ இந்த பேக்கிங் சோடாவும் வினிகர் நல்லா கரைஞ்சி வரட்டுங்க. பாருங்கள், இப்போ நல்லாவே கரைஞ்சி வந்துருச்சு பாருங்கள். பாருங்கள், இப்போ மெடிக்கல் ஷாப்லலாம் கேட்டிங்கன்னா இந்த மாதிரி சிரஞ்சின் கிடைக்குங்க. இந்த மாதிரி சிரஞ்சின் எடுத்துக்கோங்க. நம்ம ஏற்கனவே ரெடி பண்ண லிக்யூடு வச்சுருக்கோம் இல்லைங்க, அந்த லிக்யூடை இந்த மாதிரி சிரஞ்சின் மூலியமாக எடுத்துக்கோங்க. நம்ம டைரெக்டாக சேர்த்தோன்னா இன்னும் நம்ம வினிகர் பேக்கிங் சோடா அதிகமாக சேர்க்கணுங்க. ஆனால் இந்த முறையில் நம்ம க்ளீன் பண்ணும்போது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு கம்மியாக தான் செலவாகுங்க. பாருங்கள், நான் வீடியோவில் காட்டுறேன் பாருங்கள். அதே மாதிரி பண்ணுங்கள். இந்த வினிகர் பேக்கிங் சோடா இந்த அந்த ஓட்டைக்குள்ளே நம்ம இந்த மாதிரி பண்ணிவிடும்போது பார்த்திங்கன்னா குட்டி குட்டி அழுக்குகளை டீத்தூளெல்லாம் சில சமயங்களில் பொங்கி வரும்போது பர்னருக்குள்ளே போயிருங்க. பாருங்கள், இந்த மாதிரி பண்ணி கொடுக்கறதுனால பர்னரில் துளி கூட அடப்பே இருக்காதுங்க. இந்த மாதிரி வினிகரை நல்லா ஸ்ப்ரே பண்ண பிறகு ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க. விட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி கையில் எடுத்து லைட்டாக தேய்ச்சி கொடுத்தாவே அதில் இருக்கிற அழுக்கு எல்லாமே வந்துடுங்க. சும்மா நார்மல் தண்ணியில் ஒரு டைம் வாஷ் பண்ணிங்கன்னாவே போதுங்க. வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா நல்லாவே அடுப்பு நல்லா க்ளீனாக எரியுங்க. பாருங்கள், இப்போ பர்னர் க்ளீன் பண்ணிவிட்டு வந்தாச்சுங்க, வாஷ் பண்ணிவிட்டு. இப்போ அடுப்பை ஆன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். பாருங்கள், இப்போ நல்லாவே சூப்பராக எரியுது பாருங்கள் அடுப்பு. கண்டிப்பாக இந்த டிப்பு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டிப் உங்களுக்கு பிடிச்சிருந்தா என் வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விடுங்க. இப்போ அடுத்த டிப் என்னென்னு பார்க்கலாங்க. அடுத்த டிப் பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் தொந்தரவு பண்ணிட்டு வர எலிக்கு உண்டான டிப் தாங்க. அதுக்கு பாருங்கள், இந்த மாதிரி ஒரு சின்ன பீஸில் உருளைக்கிழங்கு எடுத்துருக்கேங்க. ஒரு உருளைக்கிழங்கு போல் நான் எடுத்துருக்கேங்க. இதில் நம்மளுக்கு பாதி உருளைக்கிழங்கு இருந்தாவே போதுங்க. பாருங்கள், இந்த ஒரு சின்ன பீஸ் இருந்தால் போதுங்க. இப்போ இதை சின்ன சின்ன பீஸாக நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாங்க.
என் சேனலில் வந்து தொடர்ந்து வந்து இந்த பல்லி கரப்பான்பூச்சி எல்லாம் வீட்டில் எப்படி தொந்தரவு பண்ணிகிட்டு இருக்கோ அதை வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு எப்படி ஈஸியாக துரத்தலாங்கிற டிப் தான் சொல்லிகிட்டு இருக்காங்க. இதில் வந்து முழுக்க முழுக்க வந்து நம்ம வீட்டில் இருக்கிற நேச்சுரலான பொருளை வச்சு தான் நம்ம யூஸ் பண்ணிகிட்ருக்கோங்க. இதில் எந்த ஒரு கெமிக்கலும் இல்லைங்க. இந்த டிப்பெல்லாம் செய்யும்போது உங்கள் வீட்டில் சின்ன குழந்தைங்க இருக்கிற வீடாக இருந்தால் கொஞ்சம் கவனமாக இருங்க. ஏன்னா நம்ம கீழே ஃப்ரிட்ஜு கீழே வாஷிங் மிஷின் கீழே எல்லாம் வைக்கும்போது குழந்தைங்க அதை எடுத்து வாயில் வச்சுருவாங்க. அதனால தான் நான் சொல்கிறேங்க. இப்போ பாருங்கள், ஒரு பேராசிட்டமல் மாத்திரையை வந்து இந்த மாதிரி நல்லா பவுடர் பண்ணி எடுத்துக்கலாங்க. இல்லாட்டி உங்கள்கிட்ட எக்ஸ்பரியான மாத்திரை இருந்தால் கூட அதை கூட நீங்கள் சேர்த்துக்கலாங்க. பாருங்கள், இந்த மாதிரி உருளைக்கிழங்கு வந்து வேறு ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாங்க. மாற்றிட்டு அந்த நம்ம பவுட்ரு பண்ண பேராசிட்டமல் மாத்திரையை உருளைக்கிழங்கு மேலே எல்லா பக்கம் படுற மாதிரி இந்த மாதிரி பொடியை போட்டு விட்டுக்கலாங்க. ஏன்னா எலி பெருச்சாளிக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா காய்கறிகளை வந்து கெட்டு போனதெல்லாம் அதிகமாக விரும்பி சாப்பிட வருங்க. பாருங்கள், இந்த மாதிரி ஒரு பிளாஸ்டிக் பவுல் எடுத்துக்கோங்க. அதில் வந்து இன்றைக்கி நான் மைதா மாவு ஒரு 3 ஸ்பூன் போல் சேர்க்குறேங்க. இது கூட இன்னொரு முக்கியமான பொருள் ஒன்று சேர்க்க போகிறேங்க. அதுதான் நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற பொட்டுக்கடலைங்க. பொட்டுக்கடலைனாலும் சரிங்க, நடக்கடலைனாலும் சரிங்க, எதுனாலும் நீங்கள் சேர்த்துக்கோங்க. இதை வந்து இப்போ 1 2 வந்து தட்டி எடுத்துக்கலாங்க. பவுடரெல்லாம் பண்ண வேண்டாங்க, 1 2 தட்டினாவே போதுங்க. பாருங்கள், இந்த மாதிரி வந்து நல்லா சப்பாத்தி மாவு பதத்துக்கு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. பிசைஞ்சு எடுத்துகிட்டு இதை சின்ன சின்ன உருண்டையாக பிடிச்சி எடுத்துக்கலாங்க. பாருங்கள், இப்போ சின்ன உருண்டையாக பிடிச்சிட்டு காட்டுறேன் பாருங்கள். பாருங்கள், இந்த மாதிரி எல்லா மாவையும் உருண்டை பிடிச்சாச்சுங்க. இப்போ நீங்கள் நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்க, அந்த உருளைக்கிழங்கை வந்து இந்த மாவு மேலே இந்த மாதிரி லைட்டாக அழுத்தி கொடுக்கலாங்க. இந்த மாதிரி எல்லா மாவு மேலேயும் வந்து இந்த மாதிரி உருளைக்கிழங்கை லைட்டாக அழுத்தி கொடுங்க. ஏன்னா இந்த மைதா மாவு, பொட்டுக்கடலை இதெல்லாம் ரொம்பவே எலி பெருச்சாளிக்கெல்லாம் பிடிக்குங்க. சப்போஸ் நம்ம வீட்டில் எது சாப்பிட வந்தாலும் இதை சாப்பிட்டுட்டு போச்சுன்னா கண்டிப்பாக அது வயிற்றுக்குள்ளே பிரச்சனை தான், அதோட வயிற்றுக்குள்ளே வந்து பிரச்சனையாயிருங்க. பாருங்கள், இந்த மாதிரி எல்லா மாவுலையும் வந்து உருளைக்கிழங்கு வந்து வச்சாச்சுங்க. இதை வந்து உங்களுக்கு எலி பெருச்சாளி தொந்தரவு எங்கே அதிகமாக இருக்கோ அங்கே கொண்டு போய் வச்சு விட்டிங்கன்னா கண்டிப்பாக இதை சாப்பிடுச்சுன்னா அதுக்கப்புறம் உங்கள் வீட்டு பக்கம் வராதுங்க. இந்த மாதிரி நம்ம வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு ஈஸியாக வந்து நம்ம விரட்டிடலாங்க. எப்பயும் நைட் டைமில் நம்ம அடுப்பெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு படுப்பாங்க. எப்பயுமே நைட் டைமில் இந்த மாதிரி அடுப்புக்கு கீழே இந்த மாதிரி ஒன்று வச்சு விட்டுக்கலாங்க. ஏன்னா எல்லோரும் தூங்கின பிறகு குட்டி எலி நடமாட்டமெல்லாம் அதிகமாக இருக்குங்க. சப்போஸ் வந்தாலும் இது சாப்பிடுச்சுன்னா கண்டிப்பாக அதுக்கு முடியாமல் போயிருங்க. அதே மாதிரி இந்த ஜன்னல் வழியிலையும் அதிகமாக எலியை வர வாய்ப்பு இருக்குங்க. அந்த மாதிரி ஜன்னல்லையே வச்சு விட்டுக்கலாங்க. இந்த மாதிரி உங்களுக்கு எலி தொந்தரவு எங்கெங்கே அதிகமாக இருக்கோ அங்கெல்லாம் வச்சு விடுங்க. பாருங்கள், இந்த மாதிரி ஃப்ரிட்ஜு கீழே, வாஷிங் மிஷின் கீழே எல்லாம் வச்சு விடுங்க. ஆனால் குழந்தைங்க இருக்கிற வீடாக இருந்தால் மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள். பாருங்கள், இந்த மாதிரி எல்லா இடங்கள்லையும் வந்து வச்சு விட்டுக்கலாங்க. அதே மாதிரி பாருங்கள், தோட்டத்தில் நீங்கள் யூஸ் பண்ணுற இடத்துலலாம் உங்களுக்கு பெருச்சாளி தொந்தரவு இருந்தால் அங்கேயும் வந்து இந்த மாதிரி மாவு வந்து வச்சு விடுங்க. கண்டிப்பாக இதோட வாசத்துக்கு அது வந்து சாப்பிடுச்சுன்னா கண்டிப்பாக அதுக்கு முடியாமல் போயிருங்க. இது கண்டிப்பாக பவர்ஃபுல்லான டிப்புங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டிப்பு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கோவை அம்மு சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனில் ஆல்னு கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஆல்.